ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஃப்ளாகை வச்சு டிசைட் பண்ணணும். கரெக்டாக? போட்டுறேன். ஃப்ளாக் ஈக்குவல்ஸ் 2னா இட்ஸ் ப்ரைம். கரெக்டாக? ஆர் லெஸ் தேன் ஈக்குவல் போட்டுக்கலாம். ஓகே, I++ மட்டும் போடணுமா? ஓகே, ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த ஃபார் லூப் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். 3ல் ஆரம்பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் போ, 2 ஆட் ஆகிட்டு போ. அதாவது எப்படின்னா ஃபார் அதாவது இது எப்படின்னா ஒயிலுக்கு மேல் லைன் எழுதுறோம். பார்த்துக்கோங்க, இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபார் லூப்னு ஒரு லூப் இருக்குது. இந்த ஒயிலுக்கு மேலே எழுதுறோம். I = இங்கே போட்டிருக்கிறது. இங்கே முதல்ல என்ன இருக்கு? 3. ஸோ I = 3ன்னு ஒயிலுக்கு மேலே எழுதிடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒயிலுக்குள்ளே வந்து I less than ஸ்கொயர் ரூட் ஆஃப் n போட்டுடுறோம். புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல வந்து கீழே லாஸ்ட் லைனில் வந்து என்ன பண்ணிடுறோம்னா I += 2ன்னு போட்டுடுறோம். இங்கே போட்டிருக்கிற 2. புரியுதா? இல்லை இதை ஒயிலாக மாற்றணுமா? ஷுவரா? புரியுதா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அதாவது இது வந்து 3 லைனுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ நடு லைன் வந்து ஒயில் லைனு. ஒயிலுக்குள்ளே இருக்கிறது நடுவில் இருக்கிற இந்த இதுதான். I less than இங்கே இருக்கிறது. ஓகேவா? ஒயிலுக்குள்ளே இருக்கு. ஒயிலுக்கு மேலே ஒரு லைன் இருக்கும். யூஸ்வலாக I = 1 போடுவோமா? இங்கே வந்து நான் 3லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ I = இங்கே 3. அதுக்கப்புறம் ஒயில் I less than இது. ஓகேவா? அப்புறம் கீழே லாஸ்ட்டாக இருக்கும்ல ப்ராக்கெட் க்ளோசர், அதுக்கு முன்னாடி ஒரு லைன். அது என்னன்னா I += 2. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கல, ஒரே லைனில் முடிச்சிடலாம்ல. அதுக்காக கண்டுபிடிச்சதான் ஃபார் லூப். ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஃபார் லூப் சொல்லி கொடுக்கல. ஏன்னா ஒயில் லூப்பும் ஃபார் லூப்பும் ஒரே வேலையை தான் பண்ணுது. ஃபார் லூப் வந்து கொஞ்சம் சோம்பேறி இருக்காங்க. இந்த மாதிரி 3 லைன் எழுதிருக்கிற ஒரே லைன் அடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஆளுங்களுக்காக கண்டுபிடிச்சதா ஃபார் லூப். ஓகேவா? இவ்வளோ சிம்பிள் இல்லை, இதை விட கொஞ்சம் பெருசு. அது உங்களுக்கு போகிறப்ப புரிஞ்சிடும். ஓகே, அதுக்குள்ளே இது முடிஞ்சிடும் போல இருக்கு. சரி, அது பாட்டுக்கு போட்டோம். பார்ப்போம், இவ்வளோ டைம் எடுக்குது. எனிவே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் வந்து இன்எஃபிஷியன்ட்டுக்கு பண்ணிடுவோம். எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு எஃபிஷியன்ட்டுக்கு பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இதை மட்டும் கொஞ்சம் சின்னதாகிக்கலாம். அதாவது 2 தெரியுது சின்னதாகிக்கலாம். ஓகேவா? எல்லாமே பார்க்க முடியுது உங்களால்? இது 3 பார்க்க முடியுது தானே? ஸோ அவுட்புட் டேஸ் ஆரம்பிச்சிடலாமா? அவுட்புட் டேஸ் ஆரம்பிச்சிட்டா அது எப்படி நின்றுடும்? அங்கே என்ன போகுதுன்னு நமக்கு தெரியாது. என்ன பண்ணலாம்? ஆனால் இது அவ்வளோதான், முடியவே போகுது. கரெக்டா? So okay, we'll just wait for it to complete. வந்துருச்சு. 379 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ சங்காக பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? இது வந்து ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் விசிரிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை விட அது அதிக டைம் எடுக்க போகுது. நான் வேணா ஒன்று பண்ணுவோம். மேபி அது ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன ஆச்சு. அவுட்புட் பேசி வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ இது வந்து 5 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. ஓகேவா? நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? அது 379 செகண்ட்ஸ் எடுத்துச்சு. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு எடுக்கும்னு நினச்சோம். ஆனால் இது வெறும் 5 செகண்ட்ஸில் முடிச்சிருச்சு. ஆனால் ஜிபியூ பார்த்தீங்கன்னா அதே 0.2. இவ்வளோ கொடுத்துக்கோட அது இன்னும், அதாவது அந்த முதல்ல 0.23 செகண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதே 0.23 செகண்ட்ஸ் இன்னும் முடிக்குது. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம 2000 நம்பர் கொடுத்தோமா, அதில் வந்து 4060 Tiயில் வந்து கிட்டத்தட்ட 4000 கூட கோர்ஸ் இருக்கும். அப்படின்னா அதனால 4000 நம்பர் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் இன்னும் அந்த கவுண்டர் 4000 ஆக்குனீங்கன்னா 0.23 தான் வரும். எப்போ அதை விட அதிகமாகும்னா நீங்கள் 8000 நம்பர் ஆக்குனீங்கன்னா அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா? 0.46 எடுக்கும். அவ்வளோதான். ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொரு கூட கோருக்கும் 2 நம்பர் போகும். ஆனால் நீங்கள் அதுவே இப்போ வந்து 2000 நம்பர்ஸ்க்கு 300
செகண்ட்ஸ் எடுத்துருக்கா, 379 செகண்ட்ஸ். அதுவே சிபியூக்கு வந்து நார்மல் சிங்கிள் கோருக்கு வந்து நீங்கள் 8000 நம்பர் ஆக்குனீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 2000 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அதாவது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கும். அரை மணி நேரமா 1 ஹவர்ங்கிறது வந்து 300 மினிட்ஸு. ஆமாம், அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மோரல்ல ஸோ ரவுண்ட் ஃபிகர் அரை மணி நேரம் எடுத்துக்கும். அது அரை மணி நேரம் பண்ணுறத இது வந்து ஹாஃப் அ செகண்டில் முடிக்கும். half an hour or half a second, half a minute கிடையாது, half a second. இதுக்காக தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம். கிராஃபிக்ஸ் கார்டு முக்கியம் நம்ம நினைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் இதுதான். நீங்கள் இதில் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ChatGPT மாதிரி ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த 0.23 செகண்ட்ஸ் எடுத்துக்குது இல்லையா, அதுவும் நம்பர் தான். நான் அன்றைக்கி சொன்னேன், இந்த கிராஃபில் ப்ளாட் பண்ணுறது ChatGPT ஒரு நம்பர் தானே. இப்போ இது பண்ணாதீங்க, கவனிச்சுக்கோங்க. இதுவே வந்து இந்த 0.23 செகண்ட்ஸ் எடுக்கிறது அதுக்கு 2 மாதத்துக்கு ரன் ஆகுது. இந்த கம்ப்யூட்டர் 2 மாதத்துக்கு ஆன்லேயே வச்சுருக்கணும். ஓகேவா? அதுவும் அந்த கம்ப்யூட்டர் இவ்வளோ சின்னதாக இருக்கிறது நம்ம காலேஜ் சைஸ்க்கு இருக்கும். அது காலேஜ் சைஸ்க்கு இருக்கிறது அதை விட பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். பேசிக்காக ஒரு டேட்டா சென்டரே வச்சுருப்பாங்க. அது ஜெமினிக்கெலாம் இன்னுமே பெருசாக இருக்கும். அதுவே எவ்வளோக்கு ரன் ஆகுது? 2 மாதத்துக்கு ரன் ஆகுது. அப்போ நீங்கள் வெறும் CPU வச்சு நான் ஒரு ப்ராசர் வச்சு ட்ரை பண்ணுறேன்னு உட்காந்தீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் நீங்கள் உட்காந்துட்டு தான் இருக்காது, முடியவே போகிறதில்ல. அதனால தான் ஏஐக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப தேவையாக இருக்குது. அதே மாதிரி இந்த கால்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் 3D எல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப